மேனகா அப்படின்றவங்க கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேட்டுருக்காங்க. மீனராசி ஜென்ம சனியில் திருமணம் செய்யலாமா அண்ணா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த 7.5 சனி நடந்தாலும் சரி, அஷ்டம சனி நடந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனி நடந்தாலும் சரி, சனி பகவானால் என்ன ஒரு பிரச்சனை நடந்துட்டாலும் சரி, திருமணம் அப்படின்றது அந்தந்த பருவத்தில் அந்தந்த வயசு காலகட்டத்தில் பண்ணிடணும். அதில் எந்த விதமான தடையும் இல்லை. ஸோ தாராளமாக திருமணன்றது 7.5 சனி நடக்கும்போது தாராளமாக செய்யலாம், அதில் தவறு கிடையாது. ஆனால் 2 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ரகசியங்கள் அங்கே வெளியில் கொண்டுருவார் சனிவான்ட்டு அந்த ரகசியங்கள் மறைக்கப்படாது. சரிங்களா? அதாவது உங்களை பற்றின ஒரு தவறான விஷயங்கள் அல்லது நீங்கள் ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருக்கீங்க, அது உங்கள் வாழ்க்கை துணைக்கு தெரிய வந்துடும். அல்லது வாழ்க்கை துணை ஏதாவது மறைச்சு வச்சிருந்தாருன்னா அது வெளியில் தெரிய வந்துடும். தவறான வார்த்தைகள், தவறான விஷயங்கள், தவறாக சித்தரிக்கிற மாதிரி வெளியில வந்துடும். வதந்திகள் சொல்லுவாங்க, இந்த பொருளின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தால் உங்களுக்குண்டான விரிசல் ஏற்பட வாய்ப்புண்டு. ஸோ அதை மட்டும் தீவிரமாக விசாரணை பண்ணிக்கிறது நல்லது. அதே போல் எதை மறைச்சு வைக்கணும், எதை மறைச்சு வைக்கக்கூடாதுன்றதை தெளிவுபடுத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நல்லது. ஆனால் நீங்கள் மறைத்து வைக்கக்கூடிய விஷயங்கள் திடீர்னு எக்ஸ்ப்ளோர் ஆயிரும், வெளியில் வந்துடும், உங்கள் வாழ்க்கை துணைக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு. ஒன்று. ரெண்டாவது, வார்த்தைகள். கண்டிப்பாக கடுமையான வார்த்தைகள், தவறான வார்த்தைகள், கோபத்தில் வெளியிடக்கூட வார்த்தைகள். ஒன்று நீங்கள் அதை வார்த்தைகளை வெளியிடுவீங்க அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை வெளியிடுவார்கள். இது 7.5 சனியில், அர்த்தாஷ்டம சனியில், ஜென்ம சனியில் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? ஒரு கோபத்திலே வேகத்திலே வார்த்தைகள் வருது. ஒன்று நீங்கள் அந்த வார்த்தைகளை விடுவீங்க, இல்லை உங்கள் வாழ்க்கை துணை வார்த்தைகளை விடுவார்கள். ஸோ இந்த 2 விஷயத்தில் கவனத்தோடு இருந்து கொண்டு இந்த 2 விஷயத்த நீங்கள் கடந்து போயிட்டீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை சீரம் சிறப்புமாக இருக்கும். ஸோ இதில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருந்துக்க. மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம். வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும், மற்றபடி பயப்பட வேண்டாம். ஸோ எப்படி இருந்தாலும் சனிவனுடைய வழிபாடு அல்லது கால பைரவர் வழிபாடு இந்த திருமண வாழ்க்கையை நிச்சயிக்கும் போது கண்டிப்பாக தவறாமல் பண்ணுங்க. திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். திருமணத்திற்கு பின்னும் உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். சரிங்களா?